சூப்பராக லேயர் தம் பிரியாணி ரெடி. அப்படியே பொலன்னு வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவு வந்துருக்கு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக பிரியாணி பண்ணி கேட்டாங்க. நானும் ஆவலாக பிரியாணி பண்ணேன். ஆனால் இன்னொரு மிஸ்டேக் ஆகிட்டு, மசாலா கூடி போச்சு, காரம் கூடி போச்சு. மசாலா கூடினால ரைஸ் வந்து குறைஞ்சி போச்சு. பண்ண பிரியாணி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இதுக்கு வேறு வழி எது என்னன்னு கேட்டாங்க. நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லோரும் தாராளமாக பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, பாசமாக சாப்பிடுவாங்க. பார்த்தா எல்லோரும் பிரியாணி வந்து பெரிய அகலமான சட்டி எடுத்து பிரியாணி வந்து காரம் தான் ஆகிட்டு, ஆனால் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ சோறை போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே மலைசாரல் மாதிரி வெள்ளை ஒயிட் ரைஸ் போட்டுடலாம். நான் நார்மல் பிரியாணி பண்ணுறேன்னு சொன்னேன். என் மக்கள் இருந்துக்கிட்டு லேயர் பிரியாணி பண்ணுங்க சொன்னால தான் குழம்பி போச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் மேலே அப்படியே பிரியாணி போட்டு மூடாங்கு. பின்ன அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் எடுத்து ஒரு மூடாங்கு. பின்ன பிரியாணி எடுத்து ஒரு ஃபைனலாக மேலே ஒயிட் ரைஸை போட்டு இப்போ கப்பு சுப்புன்னு கேஸை சிம்மில் வச்சுட்டு சட்டியை தூக்கி கேஸ் மேலே வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லிக்கீரை தனியாக போட்டால் இன்னுமே சாப்பாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு 15-20 நிமிஷம் திறந்து பார்க்கவே வேண்டாம். இப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்லட்டும் காரம் நல்லா இல்லைன்னு வாயை உடைச்சிட மாட்டேன். அந்த அளவு இப்போ கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் குழஞ்சி போச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். காணாமல் போயிட்டு சோறோட சிக்கன் சேர்ந்துட்டு. இப்போ நம்ம சிக்கனுமே நல்லா மசாலா ஊறி போய் 65 ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு. எண்ணெய் வந்து நான் குறையாக தான் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலை நம்ம வேறு சமையல் யூஸ் பண்ண மாட்டோம், தூர ஊற்றிடும். அதனால் குறைய எண்ணெய் நல்லா நிதானமாக பொரியட்டும். மூடி போட்டு நல்லா கிரன்ச்சியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆச்சி போட்டுக்கலாம், இதெல்லாம் கரிஞ்சிரும். இதில் போட்டுக்க மசாலா நான் வீட்டிலே 65 மசாலா ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பார்த்திங்களா, அப்படியே எதிர்துலா மீண்டும் மூடி போட்டுடலாம். ஜம்முன்னு நம்ம சிக்கன் 65 ரெடி. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலே மசாலா ரெடி பண்ணி சிக்கன் 65 பண்ணது அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குல்ல. இப்போ நம்ம பிரியாணி என்ன நிலைமையில இருக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் ஒரு மசாலாவும் சேர்க்கலை, இருந்தாலும் மசாலாவோட ஃப்ளேவர் அவ்வளோ வருது. அப்போ பார்த்துக்கங்க, நான் எந்த அளவு நான் மசாலாவை அள்ளி தட்டி போட்டு செய்யும். ஆஃப் பண்ணிடலாம். இது பழைய காலையில் வச்ச பிரியாணி சொல்ல மாட்டாங்க. இவங்க இந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. மனுஷனா தப்பு செய்ய தான் செய்வாங்க. அதனால நான் உடனே மனுஷனை தண்டிச்சிடவும் கூடாது. எப்படி நம்ம லேயர் தம் பிரியாணி உங்கள் வீட்டில் காரம் கூடி போச்சா, உப்பு கூடி போச்சா, மசாலா கூடி போச்சா, இந்த சோறை வடித்து இது கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி அடுப்பு மேலே இந்த பிரியாணி அம்பிட்டு தான் சோழி முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் கடவுளை எனக்கு கொஞ்சம் மூளையை கொடுத்து புது பிரியாணியை ரெடி ஆகிட்டு. சிக்கன் 65 அண்ட் சட்டி நிறைய பிரியாணி.